பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவி என்னது என்பதை அறிந்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாக நாம் தேவனை ஆராதிக்கிறோம்? Each and everybody should be filled with the fire, filled with the Holy Spirit. You to be filled with the power of God. Say, filled with the power of God. நிரப்பும் பொழுதே, சொல்லும் பொழுதே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக ஒரு அக்கினி தழல் என் மேல் காணப்படும்படியாக. அப்படி இருந்தா சத்துரு பிசாசு உன்னை நம்மை நெருங்க முடியாது. ஏன்? காரணம் என்ன? You are filled with the power of God. You are filled with the Holy Spirit. You are filled with the fire. The fire. The fire. நான் பூமியின் மேல் நெருப்பை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சபையில் அப்படி ஒரு ஃபயர், நெருப்பு பற்றி எரிய வேண்டும். என் தலையின் மேலே ஒரு நெருப்பு அக்கினி தழல் பற்றி எரிய வேண்டும், பற்றி எரிய வேண்டும். எனக்கு எதிரடையாக காணப்படுகிற எல்லா சத்துருடைய கிரைகள், அந்தகாரத்தின் சக்திகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், எல்லா செய்வினைகள், மந்திர சக்திகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் ஒரு பொழுதும் நிச்சயமாக வாய்க்காத போகும். காரணம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியினாலே, உன்னத பலனினாலே, பரிசுத்த ஆவியின் பலனினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறதுனாலே, நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனாலே வெறுமையாக வந்தோம், நிரப்பப்பட்டவர்களாக போகிறோம். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை.